We're going to read Mark chapter 15 and verse 21. First in English and then in Tamil. Mark chapter 15 and verse 21. And they compelled a passerby, Simon of Cyrene, who was coming in from the country, the father of Alexander and Rufus, to carry his cross. It's just one verse. Okay. Let's read another. Let's read it in Tamil. தமிழிலே வாசிக்கலாம். மார்க்கு 15வது அதிகாரம் 21வது வசனம். மார்க்கு 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அந்த வழியே வரும்போது இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினார்கள். Many times discipleship often begins in interruption. You do your routine things, but something happens that disrupts the whole thing. But that is where you get the opportunity to express your faith. பல வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சீடத்துவம் என்பது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, எங்கேயாவது நம்ம ருட்டீனா செய்யற காரியத்தை நம்ம செஞ்சுட்டே இருப்போம், வழக்கமா செய்யற காரியத்தை செஞ்சுட்டே இருப்போம். ஆனா அதுல ஒரு தடை வரும். அந்த தடைய வருகிற அந்த நேரத்துல நாம நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Here Mark is talking about Simon almost in passing, just one verse, but I believe this is profoundly significant here in this place. மார்க் அவர் போன போக்குல சொல்ற மாதிரி ஒரே ஒரு வசனத்துல சீமோனை பத்தி அவர் சொல்றாரு. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், முக்கியமான கருத்தை நமக்கு சொல்ற ஒரு வசனமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். And here we have Simon of Cyrene coming to Jerusalem from his village, and he is compelled by the Roman soldiers to carry the cross of Jesus Christ. இங்க சிரேனே ஊராகிய ஊரிலிருந்து ஒரு மனுஷன் வரா. அவருடைய பேர் சீமோன். அவன் எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரை ரோம போர் வீரர்கள் கட்டாயப்படுத்தி இயேசுடைய சிலுவையை சுமக்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். they compelled him. அவனை அவர் கட்டாயப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். He is just a passerby, not seeking Jesus, probably coming to participate in the festival activities going on in Jerusalem, but he is compelled by the Roman soldiers to carry the cross of Jesus Christ. இங்க சீமோன் ஒரு வழிப்போக்கனாக வருகிறார். இயேசுவை தேடிலாம் வரல. எருசலேமில் இந்த பஸ்கா பண்டிகை காலத்தில் நடக்கிற அந்த பண்டிகை காரியங்கள்ல கலந்து கொள்வதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிராமத்திலிருந்து வருகிறார். ரோம சோல்ஜர்ஸ், போர் வீரர்கள் அவரை கட்டாயப்படுத்தி இயேசுடைய சிலுவையை சுமக்கும்படியாக சொல்றத நாம பார்க்கிறோம். He would have never expected that to happen. அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்று அவர் நினைச்சே பார்த்திருக்க மாட்டாரு. He thought he was going to take part in some festival activity and return home safe. That's what he probably thought. அவர் என்ன நினைச்சார்னா, அவர் எருசலேம்ல போயிட்டு பண்டிகை காரியத்திலலாம் கலந்து கொண்டு பின்பு பாதுகாப்போடு நம்முடைய கிராமத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு தான் அவர் யோசித்தார். Probably he went 2-3 times to Jerusalem during these festivities. இந்த பண்டிகை நடந்து கொண்டிருக்கிற காலங்களில் ஒரு 2-3 தடவை கூட எருசலேமுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் something is happening. Something is happening which is not planned. இந்த இடத்துல திட்டம் தீட்டப்படாத ஒரு காரியம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம்.
God often meets people not in planned devotion, but in unplanned disruption. ஆண்டவர் பல வேளைகள்ல மக்களை எங்க மீட் பண்றார் அப்படின்னா, ஒரு பிளான் பண்ணி, ஓகே நீங்க ஜெபத்துக்கு வாங்க, நம்ம நம்ம சந்திப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம்லாம் கிடையாது. அவர் நாம செய்து கொண்டே வேலைகளை செய்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ரப்ஷன் போல, அங்க ஒரு தடைய போல, அதுக்குள்ள ஒரு நுழைந்தது போல, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் காரியங்கள் நடக்கிறதுன்றத நம்ம பார்க்கிறோம். When Moses was tending the sheep, God spoke to him. God did not say, "Okay, come to this place at this time. I'm going to meet you." ஆம், நீங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மோசே வந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ல, இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வா, நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. ஆண்டவர் சந்திக்கிறார். அண்ட் காட் மேட் ஹிம் அ கிரேட் லீடர். Great leader to set the Israelites free from the oppression of Egypt. ஆண்டவர் மோசேய பயங்கரமான ஒரு பெரிய தலைவராக அவர் உயர்த்தி இஸ்ரவேல் மக்களை எகிப்தினுடைய ஒடுக்கத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And look at Gideon, for example. He was working at his field, and God intervened in the situation and spoke to him. It was probably a disruption because he was doing what he was doing every day, but it was God's appointment with him. நீங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கிதியோனுடைய வாழ்க்கையிலையும் அவர் வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். வழக்கமா செய்கிற ஒரு காரியத்தை தான் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வழக்கமா செய்கிற காரியத்துக்குள்ள நுழைந்து ஒரு காரியத்தை செய்கிறார். அவனை வந்து அழைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். Why? Because God called him to go and fight against the Midianites. மீதியானியர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு ஆண்டவர் அழைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். I want to tell you, my friends, God can do something marvelous, wonderful in your unplanned moments that you have in your routine life. உங்களுடைய வாழ்க்கையில திட்டமிடாத பல்வேறு சூழல்கள்ல வழக்கமா நீங்க செய்கிற காரியத்துல கூட ஆண்டவர் நுழைந்து, ஆண்டவர் அந்த இடத்துல அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல முடியும், ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். That is where our faith has to be expressed. That is where our discipleship is uh, backed up or strengthened, I can say. அந்த நேரத்தில் தான், அதாவது ருட்டீனை நம்ம செய்கிற வழக்கமாக செய்கிற காரியத்தில் திடீர்னு ஒரு தடை போல, ஒரு பிரேக் போல ஆண்டவர் போட்டு நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தருணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சீடர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக, வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரியமாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய சீடத்துவமும் பலப்படும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். Many times people confine their discipleship only to quiet prayer meeting or quiet time early in the morning. சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சீடத்துவத்தை ஒரு அமைதியான ஜெப நேரத்தில் அவர்கள் அப்படியே அடக்கி விடுகிறார்கள். அல்லது காலையில் தியான நேரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குவைட் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோடு கூட அடக்கி விடுகிறார்கள். பட் ஆஃப்டர் தேட் வாட் ஹேப்பன்ஸ்? ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது? when you go through the activities of the day, you need to still express your faith. நீங்களும் நானும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு காரியத்தில் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் நம்ம கடந்து போகும்போது, காரியத்தில் கடந்து போகும்போது நம்ம அங்கேயும் விசுவாசத்தை வெளிப்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். Our faith is strengthened as we express it. When plans change, our comfort is disrupted and our control is completely gone away. பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பிளான் பண்ணதெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது, நம்ம வந்து இப்படி செஞ்சோம்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற காரியம் வந்து நல்லா இல்லாமல் போகும்போது, நாம் நம்முடைய கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சிருக்கும் போது, ஆனால் அது கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது, நாம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதா நம்ம வந்து நம்முடைய பலத்தை அது காண்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. திங்க் அபவுட் இட். திங்க் அபவுட் இட். நீங்க இப்படி நீங்க யோசித்து பாருங்க.
everything is going okay and you are in your office. It's a very good day in your office, let's say that. நீங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, உங்க ஆஃபீஸில் இருக்கீங்க. ஆஃபீஸில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாமே எல்லா வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கங்களேன். சடன்லி somebody calls you and says, you know, your your relative, your brother, sister, or whoever, somebody so close to you, um, needs your care because that person is sick, needs your care. Could you please come immediately? யாரோ ஒருத்தவங்க நீங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கூப்பிடுறாங்க, உங்களுடைய சகோதர சகோதரி அல்லது யாரோ ஒருத்தர், ஒரு ரிலேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அவங்க சொல்றாங்க, அவர் ஏற்கனவே சிக்கா தான் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமே. நீங்க இம்மீடியட்டா வரணும். அ உங்களுடைய உதவி தேவைப்படுது. ப்ளீஸ் வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவோம்? Suddenly somebody calls you to help, step into crisis and help that person. யாரோ ஒருத்தங்க திடீர்னு கூப்பிடுறாங்க உங்கள. நீங்க வந்து எங்களுடைய கஷ்டமான சூழல்ல வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. What will you do? Probably we will think, why is this disruption? Everything is going good. ஏன் இந்த தடை? எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கலாம். But that is probably a moment for you to express your faith, to express your love. நீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா, உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தருணமாக வாய்ப்பாக இருப்பதற்கு வாய்ப்பாக இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அல்லது உங்களுடைய அன்பை காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. See, every disruption is not a disruption. எல்லா தடையும் சில வேளைகளில் நம்ம வழக்கமா செய்யற காரியத்தில் வருகிற தடைகள் எல்லாமே வந்து தடை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் காட் turns your attention to something else which is very important or more important than what's going on in your life. சில வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து என்ன வாழ்க்கையில் வழக்கமாக போயிட்டு இருக்கோ அதை காட்டிலும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Who knows, it's a summons from the King of Kings to do something very important. யாருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த தடை, அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல, அந்த காரியம் வந்து ராஜாதி ராஜா கிட்ட இருந்து வருகிற ஒரு அழைப்பு, ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Simon of Cyrene would have never thought that he was going to be compelled by the Roman soldiers to carry the cross of Christ. இவர் சீமோன், சிரேனே ஊரானாகிய அந்த சீமோனுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நான் இப்போ எருசலேமுக்கு போறேன், அங்க போற வழியில என்ன சோல்ஜர்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி இயேசுடைய சிலுவையை வந்து தூக்க வைப்பாங்க அப்படின்லாம் தெரிஞ்சிருக்காது. But this disruption is divine appointment. இந்த காரியம், இந்த தடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And the Bible says they compelled him to carry his cross. They compelled him to carry the cross of Jesus Christ. இயேசுடைய சிலுவையை தூக்குவதற்காக அவனை கம்பல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். He was not carrying his own cross. He was carrying Jesus' cross. அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகவில்லை, இயேசுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். In Mark chapter 8 and verse 34, Jesus says, take up your cross. மார்க் 8வது அதிகாரம் 34வது வசனத்துல இயேசு சொல்கிறார், உங்கள் சிலுவையை எடுத்து சுமக்க வேண்டும் என்று சொல்றதை நான் பார்க்கிறோம். உங்களுடைய சிலுவையை எடுத்து சுமருங்கள். And here the irony is, he is carrying Jesus' cross. இந்த இடத்துல ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் இயேசுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். What a privilege it is. What a privilege. என்ன மாதிரியான ஒரு பாக்கியம் அப்படின்றத பாருங்க. We need to carry the shame and rejection and everything and follow Jesus when we take up our cross.
நாம வந்து இந்த வெட்கத்தையும் அவமானத்தையும் மற்றவங்க வந்து நம்மளை அலட்சியப்படுத்துற காரியத்தையும் சுமந்து கொண்டு இயேசுவை நாம பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொல்றாரு. டேக் அப் யுவர் கிராஸ், உங்களுடைய சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பட் he is more privileged than that. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீமோன் வந்து அதை காட்டிலும் பாக்கியம் உள்ளவராக இருக்கிறார். why? Because he is carrying the cross of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையே அவன் சுமந்து கொண்டு போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். He is not a disciple of Christ. He is a stranger. He is just a passerby. அவன் வந்து இயேசுடைய சீடன் என்று இல்லை, நம்ம பார்க்கல. அவன் வந்து இயேசுவுக்கு தெரியாத ஒரு ஆள் தான். அவன் அந்த வழியாக வந்த ஒருத்தன். பட் he fulfills that call, carrying the cross. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பை வந்து நிறைவேற்றுகிறான் பார்க்கிறார். சிலுவையை சுமந்து கொண்டு போகிறான் என்பதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, this cross is not chosen by Simon, it's assigned to him. இந்த இந்த கிராஸ், இந்த சிலுவை என்பது அவன் தேர்ந்தெடுக்கவில்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். Sometimes God can assign a responsibility to us. We don't choose it. We don't even choose it willingly. சில வேளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு வேலைகளை கொடுக்கிறார், பொறுப்புகளை கொடுக்கிறார். நாம வந்து போயிட்டு அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கூட கிடையாது. தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. We may find it very hard and difficult to do. நாம இதை செய்வதற்கு கடினம் என்று கூட நாம நினைக்கலாம். But when God assigns responsibility, he gives ability. ஆண்டவர் எப்ப நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரோ அந்த பொறுப்பை செய்வதற்கான திறனையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். I just want to tell you, my friends, many things. Sometimes, some burdens are assigned to us. Some crosses are assigned to us. We don't choose them. Some sufferings are assigned to us. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம சுமந்து கொண்டிருக்கிற சில பாரங்கள், நாம சுமந்து கொண்டிருக்கிற சில சிலுவைகள், நாம சுமந்து கொண்டிருக்கிற சில கஷ்டங்கள் வந்து நாமளா போய் தேர்ந்தெடுக்கல, அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We need to carry them. நாம வந்து அவைகளை சுமந்துதான் ஆக வேண்டும். Because we want to help somebody. We want to support somebody. We want to share in the suffering of that person. நாம அந்த 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 நபருக்கு வந்து நம்ம உதவி செய்ய நம்ம விருப்பப்படுறோம். அந்த நபரோட கஷ்ட காலத்துல இருப்பதற்காக நம்ம வாஞ்சிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய கஷ்டத்துல நாமளும் பங்கு பெறணும் அப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதனால that cross is assigned to you. அந்த காரியம், அந்த சிலுவை என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அண்ட் திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், ஆஃப் பீயிங் அ டிசைபிள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவுக்கு சீடனாக இருக்கும் காரியத்தில் ஒரு 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 பாரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சம்டைம்ஸ் பீப்புள் கம் அண்ட் சே, why do you carry this burden? Why do you support that person? Why do you do this? சில வேளைகளில் மக்கள் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் இந்த பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? ஏன் இந்த கஷ்டத்துல நீங்க பங்கு பெறணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். It is not something you have chosen, but it is something which is assigned to you. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களா போய் தேர்ந்தெடுக்கல, உங்களுக்கு வந்து இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். I have a pastor friend whose child was not good mentally. எனக்கு ஒரு பாஸ்டர் நண்பர் எனக்கு தெரியும். அவருடைய பிள்ளை வந்து மன ரீதியாக சுகமானவராக இல்லை அப்படிங்கிறத பார்க்கும். திஸ் ப்ராப்ளம் டெவலப்ட் வெரி ஏர்லி இன் தட் சைல்ட்ஸ் லைஃப் அண்ட் he suffered so much. அந்த பையனுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே அந்த ப்ராப்ளம் வந்தது. his mother died and this pastor was taking care of him. அவனுடைய அம்மா இறந்துட்டாங்க. இந்த பாஸ்டர் வந்து அவங்கள, அந்த தம்பியை வந்து பார்த்து கொண்டே இருந்தாரு. I used to go to his house when this boy was alive. அவங்க வீட்டுக்கு நான் போவேன். அந்த தம்பி வந்து உயிரோடு இருந்தபோது
The moment he would see his dad, he would come like a small child who wouldn't even know how to walk. He would come and hug him, and um, he would be drooling, but he would just try to kiss him and kiss him. அவர் வந்து வாயிலிருந்து சலைவா வந்துகிட்டே இருக்கும். ஆனா அப்பாவை கிஸ் பண்ணுவாரு, கட்டி பிடிச்சுக்குவாரு. He would shake his hand with me, with என் கை கொடுப்பாரு, எல்லாம் செய்வாரு. But one day he died. One day he died. ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டார். And this pastor friend of mine, whenever I would look at him, he never chose that. He never asked God to give a child like that. ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணல. அவர் போய் இதை தேடிக்கல. But this was given to him. Who knows, God knew that he would be, taking care of this kind of a child. யாருக்கு தெரியும், ஆண்டவர் வந்து நினைச்சிருப்பாரு இந்த மாதிரி குழந்தைய இவர் தான் சரியா பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு. I want to tell you, with all the difficult moments he had, he took care of the child very well. அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்த போது கூட அவர் வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. That cross was not chosen by him, it was given to him. அந்த மாதிரியான ஒரு சிலுவை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கல, அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. Sometimes in our lives there are some crosses given to us, because God knows you only will be able to carry those crosses. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நீங்க தான் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால அவர் வந்து அந்த கிராஸை வந்து உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. This morning I want you to carry that cross so joyfully. நீங்க அந்த கிராஸை வந்து சந்தோஷமா நீங்க தூக்கிட்டு போங்க. Patiently I want you to carry that cross. அந்த சிலுவையை வந்து நீங்க பொறுமையோட நீங்க ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நீங்க சுமந்து கொண்டு போங்க. And I want to tell you, it's not going to be suffering for all your life. It's going to be gone, but you will be proven strong in the Lord. You'll be proven loving the Lord, even during those difficult moments in your life. நீங்க அந்த சிலுவையை நீங்க தூக்கி போட தேவையில்லை. அது கொஞ்சம் காலம் தான் இருக்க போது, அது சீக்கிரமாக உங்களை விட்டு போய்விடும். ஆண்டவருக்காக ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு அந்த சிலுவையை நீங்க சுமந்துக்கிட்டு போகும்போது, அந்த சஃபரிங், அந்த கஷ்ட காலத்திலும் அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க உண்மையாக இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய உண்மையும் ஆண்டவருக்காக நீங்க வச்சிருக்கிற அந்த அன்பு வந்து நிச்சயமாக வெளிப்படும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. Just believe in God and through his grace carry this cross. ஆண்டவர் மேல விசுவாசத்தை போட்டு நீங்க கிருபையினால, அவருடைய கிருபையை சார்ந்து நீங்க வந்து இந்த சிலுவையை நீங்க சுமந்துட்டு போங்க, இந்த பாரத்தை நீங்க சுமந்துட்டு போங்க. God will surely bless you, my friends. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Sometimes the responsibilities God gives us are difficult. ஆண்டவர் சில வேளைகளை நமக்கு கொடுக்கிற பொறுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் தட் இஸ் வேர் we can express our faith. ஆனால் அங்கே தான் நம்ம ஆண்டவருக்கு மேலே வச்சிருக்க அந்த விசுவாசத்தை நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Probably you find what I say here a little difficult to, or very difficult to follow. நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமாகவோ அல்லது ரொம்ப கஷ்டமாகவோ இருக்கலாம் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு. பட் தட்ஸ் வாட் ரியல் லைஃப் இஸ், மை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை நம்ம பார்க்குறோம். And here, when he was compelled to carry the cross of Christ, he was carrying it in public. He was put to shame in public. And he was associated with criminals, because only the criminals carried the cross in public. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பொது இடத்துல அவன் சுமந்தான் என்பதை பார்க்கிறோம். பொது இடத்துல சுமந்ததின் மூலமாக அவன் வெட்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டான், அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டான். எங்க? பொது இடத்துல. சிலுவையை சுமப்பவர்கள் யார்? குற்றவாளிகள் தான், கிரிமினல்ஸ் தான். எனவே அவன் கிரிமினல்கள்ல
குற்றவாளிகளில் ஒருவனாக அந்த இடத்துல அவன் கருதப்பட்டான் என்று பார்க்கிறது. எல்லாமே பப்ளிக்கா நடந்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். சம்டைம்ஸ் we may carry a cross in private but not in public. சில வேளைகள்ல நம்ம நம்ம வந்து தனிப்பட்ட விதத்துல சிலுவையை சுமந்துட்டு போலாம். ஆனா பொதுவான இடத்துல நம்ம சுமக்க மாட்டோம். தனிப்பட்ட in private we can say yes Jesus I follow you, but in public we may not say that. சில வேளைகள்ல தனிப்பட்ட விதத்தில் நம்ம சொல்லலாம், ஆண்டவரை உம்மை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியில யாராவது கேட்டா நாம இயேசுவை பின்பற்றுறோம்னு சொல்லாம போகலாம். To carry Christ's cross is to share in his shame before sharing in his glory. இயேசுவுடைய சிலுவையை சுமப்பது என்பது அவருடைய அவமானத்துல நாம பங்கு பெறுவோம். அதன் பின்புதான் நாம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய மகிமையில பங்கு பெறுவோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And I want to tell you my friends, all those who share in the shame of Christ, in Christ's shame, they will also share in Christ's glory. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய அவமானத்துல பங்கு பெறுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவுக்காக அவமானப்படுகிறார்களோ, அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் மகிமையும் படுத்தப்படுவார்கள். மகிமைப்படுத்தப்படுவார்கள். Sometimes following Christ will involve misunderstanding, embarrassment, social cost. சில வேளையில பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது உங்களை தவறாக புரிந்து கொள்ள வைக்கும். உங்களுக்கு சங்கடமான சூழலை உருவாக்கும். அது மட்டும் இல்ல, சமுதாயத்துல தள்ளி வைக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். பட் you will carry the cross, I will carry the cross, we will carry the cross. ஆனாலும் கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம சிலுவையை சுமந்து கொண்டே போவோம். எப்போதுமே நீங்களும் நானும் நம்ம எல்லோரும் சிலுவையை சுமந்து கொண்டே போவோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, discipleship or being a disciple is not just a private admiration or private matter. சிலுவையை சுமந்துட்டு போறது, இயேசுடைய சீடனா இருப்பது என்பது நாம தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை பார்த்து வா சூப்பர் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் அல்ல. அது தனிப்பட்ட ஒரு காரியமும் கிடையாது. சம்டைம்ஸ் we need to publicly tell the people yes I follow Christ. சில வேளைகள்ல பப்ளிக்கா பொது இடத்துல நம்ம மற்றவங்கிட்ட சொல்லிதான் ஆக வேண்டும், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, and then you see Mark here gives more details about this person, Simon of Cyrene. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பல விவரங்களை இந்த இடத்துல மார்க் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த சீரேனே ஊரை சேர்ந்த சீமோனை குறித்து பல விவரங்களை கொடுக்கறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில விவரங்களை கொடுக்கிறார். What does he say? He says he was the father of Alexander and Rufus. இந்த சீமோன் என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் அப்படிங்கிறவருடைய, ரூஃபஸ் அப்படிங்கிறவருடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றார். So this is what we understand from this, that the audience to which Mark was writing this gospel knew Alexander and Rufus. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு இந்த சுவிசேஷத்தை மார்க் எழுதினாரோ அவர்களுக்கு அலெக்சாண்டர் யாரு, ரூஃபஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. That is why he is telling this man who carried the cross of Jesus is Simon of Cyrene and he is the father of Alexander and Rufus. அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த சிலுவையை, இயேசுடைய சிலுவையை சுமந்துட்டு போன இந்த சீரேனை ஊரை சேர்ந்த அந்த சீமோன் என்பவர் யார் அப்படின்னா அலெக்சாந்தர் மற்றும் ரூப்பு அவர்களுடைய அப்பா அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். And when you read Romans chapter 16 and verse 13, there Rufus is found to be in the early church. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல ரூஃபஸ் அல்லது ரூப்பு என்பவர் பாத்தீங்கன்னா அங்க ஆதி சபையில ஒரு தலைவராக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். Look at the lasting impact Simon of Cyrene brought on his children. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு பெரிய தாக்கத்தை தன்னுடைய பிள்ளைகள் மேல சீமோன் கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறோம். And whenever they would look at Simon, their father, they would say, my father carried the cross of Jesus. அலெக்சாந்தரோ அல்லது ரூஃபஸோ அவங்களுடைய அப்பாவை பார்க்கும்போது, அவங்க அப்பாவை பத்தி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா இயேசுடைய சிலுவையை சுமந்தார்,
இயேசுடைய சிலுவை சுமந்தார். And they would have said, our father carried the cross of Jesus and we carry the cross of Jesus. எங்க அப்பா வந்து இயேசுடைய சிலுவையை அவர் சுமந்தாரு, நாங்களும் இயேசுடைய சிலுவையை சுமக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அருமையானவர்களே, you know, your act of obedience, your act of following Christ can have a lasting impact on somebody. நீங்க ஆண்டவரை பின்பற்றும் அந்த காரியம், நாம ஆண்டவரை பின்பற்றும் அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா யார் மேலேயாவது ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் சம்டைம்ஸ் carrying the cross begins with reluctance. It begins as an obligation, but later it becomes a devotion. Later it becomes something that we do willingly and with love. And later it becomes a transformation. பார்த்தீங்கன்னா பல வேளைகளில் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும் அந்த காரியம் வந்து பிடிக்காம தான் அது ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் பிடிக்கல, அது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை, ஒரு கடமையாக அது ஆரம்பிக்கிறது. ஆனால் கடமையாக ஆரம்பிக்கிற அந்த காரியம் வந்து நம்ம ஆண்டவருக்கு காண்பிக்கும் அன்பாக மாறிவிடுகிறது, விருப்பமாக நம்ம செய்கிற காரியமாக மாறிவிடுகிறது, நம்ம வாழ்க்கையவே மாற்றும் ஒரு காரியமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, ஸோ volunteer to carry the cross. நீங்க சிலுவையை சுமப்பதற்கு தன்னார்வமாக வருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். And it will change our lives. Have you ever done something with reluctance? நீங்க ஏதாவது விருப்பப்படாமையே செஞ்சிருக்கீங்களா? And then you found later in your life that was good for you. நீங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை அதை திரும்பி பார்த்து, ஓ அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? வாழ்க்கையில யோசித்து பாருங்க. My friends, this is a very, very important, teaching that the Lord is giving us. நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு முக்கியமான செய்தியாக, ஒரு உபதேசமாக இன்னைக்கு காலை வேளையில இருக்கிறது. அருமையானவர்களே, Simon carries the physical cross, but Jesus carries the full weight of sin. So Simon's carrying the cross is nothing compared to what Jesus was carrying. சீமோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராஸ, அந்த மரத்தினால உண்டாக்கப்பட்ட அந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு போறாரு கொஞ்ச நேரத்துக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்தார், இந்த உலகத்தின் பாவத்தினுடைய சுமையை அவர் சுமந்தார் என்று நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, Simon was participating externally, but Jesus was participating internally and externally, and he was going there to die in our behalf. சீமோன் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பிரகாரமாக தான் ஒரு சிலுவையை சுமந்துட்டு போனாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் உள்ளேயும் வெளியையும் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போறார், நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டு போறார், நமக்காக நம்முடைய இடத்துல மரிப்பதற்காக அவர் போகிறார் என்பதை நாம பார்க்கிறோம். When you carry a cross, when I carry a cross, we have to think about this. There was somebody who carried a bigger cross. நாம நம்முடைய சிலுவையை சுமக்கும் போது நாம ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு நம்முடைய சிலுவை காட்டிலும் பெரிய சிலுவையை சுமந்தார், பெரிய சிலுவையை சுமந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். We carry our crosses, we carry our struggles, but Jesus carried the struggles of all the people. நாம நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கஷ்டங்கள் நாம சுமக்கிறோம், ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கஷ்டங்களையும் அவர் சுமந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, I'm going to end here. I'm going to end here. Simon's story tells us that God disrupts our plans and will bring about a new plan, and that's good for us. ஆண்டவர் சில வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய திட்டங்கள், நம்முடைய வழக்கமான காரியத்தை உடைச்சி அதுக்குள்ள புகுந்து ஒரு புதுசா ஒரு மாற்றமான ஒரு காரியத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Sometimes we are compelled by situations.
to do something we are not comfortable with, but that will shape us up. நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகள்ல நம்ம கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யும்படியாக சூழல் வந்து நம்மளை கட்டாயப்படுத்த நம்ம செய்துதான் ஆக வேண்டும் என்பது போல இருக்கும். ஆனா அது சரியான காரியமா இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்கும்போது அதை நீங்க செய்யுங்க, அது உங்களை மாற்றும். அப்படி நான் செய்யும்போது என்னை அது மாற்றும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். And we would always carry the cross of Christ and identify ourselves with Christ. நாம எப்போதுமே இயேசுடைய சிலுவையை சுமந்துக்கிட்டே போவோம். நம்மை அவரோடு கூட இணைச்சிக்குவோம், அவரோடு கூட அடையாளப்படுத்திக்குவோம். And I want to tell you, our life will never be the same. I know it's transforming, I know it's changing, but it has to change more and more. My life has to change more and more. நிச்சயமாக எனக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னும் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இன்னும் மாற வேண்டும். Just want to be like Christ. இயேசுவை போல இருக்கணும். That's the goal.